ஏன்னா நான் தான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி எனக்கு இது வந்து ஏன் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா, அப்பா இருக்கும்போதே எனக்கு கதை கேட்டு அப்பா ஓகே பண்ண கதை அது. அப்படியா? ஓகே. ஆமா. எஸ். ஏன்னா நான் அப்பா இவர் கூட உட்காந்து கதை கேட்கல. நான் கேட்டுட்டு நான் எப்பயுமே அத பண்ணுவேன். எல்லா கதையும் அப்பா இருந்த வரைக்கும், நான் கதை கேட்டு நேரா போய் அப்பா கூட உட்காந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இவங்க என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்களோ அப்படியே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அப்பா இது நல்லாயிருக்கு, நல்லா இல்ல, என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லுவாரு. ஸோ நான் அப்படி சொல்லும்போது அப்பாவுக்கும் கதை ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் அவர் சொன்ன மாரி சசி சார் ஓகே சொல்லி, அப்பாவும் ஓகே சொல்லி, நாங்களும் ஓகே. எனக்கும் கதை புடிச்சிருந்ததுனால ஓகே பண்ணோம். ப்ளஸ் ஏன்னா புதுசா இருந்துச்சு யானை கூட பண்றது, இது எல்லாம். எனக்கு மதுரை வீரனும் பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். அது மாடு கூட அந்த இது போகும். ஏன்னா அதுவும் எனக்கு கதைக்களமா வந்தது. ஸோ எனக்கு என்ன லக்குன்னு தெரியல. அனிமல்ஸ் கூடயே வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அத நான் பிளெஸ்ட்டா தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஜென்ரலாவே அனிமல்ஸ்னா எனக்கு ரொம்ப புடிக்கும். அந்த மாரி இந்த படம் எனக்கு வெரி க்ளோஸ். அதே மாரி யானையும் நான் நெனைக்கல. இந்த மாரி ரொம்ப இவ்ளோ பெரிய உருவம், மதம் புடிச்சு வீடியோ பார்த்துருக்கோம், உடைச்சு வீடியோ பார்த்துருக்கோம். சரி, அப்பா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அது செம்ம பிளேஃபுல்லு. அது எனக்கு புரியல. அது எப்படி இவ்ளோ பெரிய இது வந்து எப்படி பிளேஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். பட் நேரா போய் பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது புரிஞ்சது.